கருப்பு உளுந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோமா. கருப்பு உளுந்து நல்லா வறுபடட்டும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கடலைப்பருப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததான் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு இப்போ வந்து லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ பூண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் வந்து என்கிட்ட மிளகாய் கம்மியாக தான் இருக்குது. நான் வேணால் தூள் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, மிளகாவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட மிளகாய் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிப்பேன் நான் அரைக்கும் போது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு எது சேர்க்கறதுனாலும் உங்கள் விருப்பம்படி சேர்த்துக்கோங்க. கடைசி இன்க்ரீடியண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி கலந்துருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்மஸி இருக்கிறதுக்காக, கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும்ல, அதுக்காகவே நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உப்பு. நான் கல்லுப்பு வந்து எவ்வளோ தேவையோ அது கலந்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பை லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும்ல, லைட்டாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து என்கிட்ட வந்து பெருங்காயம் கட்டி இல்லை, அதனால் நான் வந்து தூள் கலந்துக்கிறேன்.